தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட ஆலயங்களில் நடைபெற்ற தேர் திருவிழா, முளைப்பாரி எடுக்கும் திருவிழா மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சேலம் மாவட்டம் வாழப்பாடி அருகே புத்திரகவுண்டன் பாளையத்தில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் 26 ஆண்டுகளுக்கு பின் புதிய தேர் வடிவமைத்து தேர் திருவிழா நடைபெற்றது. அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் முத்துமாரியம்மன் எழுந்தருள 500க்கும் மேற்பட்ட பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்துச் சென்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை மெய்கண்ணுடையால் அம்மன் கோவிலில் முளைப்பாரி எடுக்கும் திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு மஞ்சள் நீரில் அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் ஏராளமான பக்தர்கள் முளைப்பாரி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக வந்து அம்மனிடம் வைத்து மனமுருகி பிரார்த்தனை செய்தனர். கோவை மாவட்டம் வால்பாறை அண்ணாநகர் பகுதியில் அமைந்துள்ள முத்துமாரியம்மன் மகா முனீஸ்வரர் கோவில் தீமிதி திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. மேளதாளத்துடன் தீச்சட்டி ஏந்தி ஏராளமான பக்தர்கள் குழந்தைகளுடன் கோவில் முன்பு அமைக்கப்பட்ட அக்னி குண்டத்தில் இறங்கி தங்கள் நேர்த்திக் கடனை செலுத்தினர். முன்னதாக கோவில் பூசாரி முதலில் குண்டத்தில் இறங்கி தீ மிதித்து விழாவை தொடங்கி வைத்தார். தூத்துக்குடியில் உள்ள பாகம் பெரியால் உடனுரை சங்கர ராமேஸ்வரர் கோவிலில் சித்திரை மாத கடைசி வெள்ளியை முன்னிட்டு சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை சப்பரபவனி நடைபெற்றது. முன்னதாக சுப்பிரமணிய சுவாமி வள்ளி தெய்வானை அலங்கரிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெற்றது. பின்னர் கோவிலின் 4 ரத வீதிகளிலும் சாமி சப்பரபவனி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். அரியலூர் மேலத்தெருவில் அமைந்துள்ள பெரிய நாயகி அம்மன் கோவிலில் 7வது ஆண்டு விளக்கு பூஜை வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் 201 சுமங்கலி பெண்கள் கலந்து கொண்டு தங்களது செல்வ வளம் சிறக்கவும் மாங்கல்ய பாக்கியம் நிலைக்கவும் விளக்கு பூஜையில் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். பின்னர் அம்மனுக்கு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உலகநாதபுரத்தில் முத்துமாரியம்மன் செல்வ விநாயகர் கோயிலில் 72வது ஆண்டு சித்திரை திருவிழாவை முன்னிட்டு முளைப்பாரியுடன் வீதி உலா நடைபெற்றது. முன்னதாக அம்மன் சிம்ம வாகனத்தில் வண்ண மின்விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட திருத்தேரில் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. தேரின் முன்பு ஏராளமான பெண்கள் முளைப்பாரி ஊர்வலத்துடன் பொய்க்கால் குதிரை சிலம்பாட்டம் ஆடியபடி சென்றனர். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அண்ணன்மார் தங்காத்தாள் கோவில் படுகள திருவிழாவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரை வள்ளி கும்மி ஆட்டம் ஆடினர். கடந்த 13 ஆண்டுகளாக நடத்தப்படாமல் இருந்த படுகள பெருவிழா நேற்று காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதனையொட்டி கிராமிய கலைகளை பயிலும் சிறுவர் முதல் பெரியவர் வரை வயது வித்தியாசமின்றி ஒரு சேர நடன அசைவுகளுடன் ஒயிலாட்டம் மற்றும் வள்ளி கும்மி ஆட்டம் ஆடி அசத்தினர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி நேதாஜி நகரில் அமைந்துள்ள பால நாகம்மாள் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு அம்மன் வீதி உலா நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.